எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேஜிக் ரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு யான் எடுத்து ஸ்லிப் நாட் போடுறதுக்கு மாதிரி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா அந்த லூப் இருக்குது, அது வழியாக நீடில் விட்டு இன்னொரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை கரெக்டாக பிடிச்சிட்டு நம்மளோட ஒர்க்கிங் யான்லேருந்து இன்னொரு லூப் ஃபார்ம் பண்ணி அப்படியே விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா நமக்கு ஒரு நாட் விழுந்துடும். இதை அப்படியே வச்சுட்டு இந்த மேஜிக் ரிங் இருக்குல்ல, அது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இழுத்து பார்த்தோன்னா மேஜிக் ரிங் சின்னதாகணும், மேஜிக் ரிங் எடுத்தோன்னா அது பெருசாகணும். அப்படி இருந்தால் தான் அது மேஜிக் ரிங். இனி நம்ம ஒர்க்கிங்கான ப்ராப்பராக பிடிச்சிட்டு 2 செயின் ஸ்டிச் கொடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணும்போது அந்த 2 நூல் இருக்குல்ல, சர்க்கிளில் வர 2 நூலையும் சேர்த்து தான் நம்ம போட போகிறோம். போட்டு ஒரு க்ரோஷே போட்டுட்டோம். போட்ட உடனே ஃபஸ்ட்டு க்ரோஷேயை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு விதத்தில் நம்ம மேஜிக் ரிங் போட போகிறோம். இந்த 4 ஃபிங்கரை விட கொஞ்சம் நீளமாக யானை எடுத்துகிட்டு இந்த 2 ஃபிங்கரில் இதில் எப்படி சுற்றி இருக்கணும் அதை மாதிரியே சுற்றி லாக் பண்ணி பிடிச்சிக்கிடணும். கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டா தான் நம்மளால் இது பண்ண முடியும். எப்போ யான் தேவையோ அப்போ லைட்டாக லூஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு யான் வழியாக 2வது யானை பிடிச்சி இழுத்து ட்விஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பின்னாடி போய் 2வது இருக்கிற யானை, அதுதான் நம்மளோட ஒர்க்கிங் யான், அதில் ஹூக் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணி புல் பண்ணிக்கணும். புல் பண்ணி இழுத்த உடனே அதில் நமக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். இந்த லூப்பை நல்லா டைட் பண்ணி பிடிச்சிட்டு அப்புறமா நம்ம நார்மலாக போடுற மாரி ப்ராப்பராக நம்மளோட யானை கையில் சுற்றி வச்சு செயின் ஸ்டிச்சோடு ஆரம்பிக்க போகிறோம். செயின் ஸ்டிச்சு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட போகிறோம் அப்படின்னா ஒரு செயின் ஸ்டிச்சு, ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம்னா 2 செயின் ஸ்டிச்சு. இப்போ நம்ம 2 செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டு யானை ஓவர் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஃபினிஷ் பண்ணுறோம். இது பண்ணோடனே ஸ்டிச் மார்க்கர் வச்சு நம்ம ஸ்டிச் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ தான் அந்த சர்க்கிள் ஃபினிஷ் ஆகும்போது நமக்கு இங்கே தான் ஃபினிஷ் பண்ணணுங்கிறது தெரியும். இப்படியே நான் ஒரு 8 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இந்த 8 ஹாஃப் டபுள் க்ரோஷேயும் முதல்ல போடும்போது கொஞ்சம் ட்விஸ்டாகி தான் வரும். அப்புறம் போட போட ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். முதல்ல வரல அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. கண்டிப்பாக இது ஒரு தடவை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை உங்களுக்கு வந்துட்டுன்னு வைங்களேன், திரும்ப ஜாலியாகிடுவீங்க. ஓகே, நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஹோப்பும் வந்து ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டே ஐயோ இது கஷ்டம் போட முடியாதுன்னு விட்டுறாதீங்க. அப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த நூலை இழுத்தோம் அப்படின்னா மேஜிக் ரிங் வந்து க்ளோஸ் ஆகிடும். நல்லா க்ளோஸ் ஆகி நம்மளோட லாஸ்ட் லூப்பில் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லூப் வழியாக நம்மளோட ஹூக் போட்டு யானை பண்ணி புல் பண்ணி எடுக்கும்போது அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க 2 இது வழியாகவும் வெளியே எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் ரோ பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட இந்த மேஜிக் ரிங் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பண்ணும்போது ஃப்ளவர் அது இதெல்லாம் பண்ணும்போது நம்ம அடுத்தது பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு வே, இது இன்னொரு மெத்தட். முதல்ல நம்ம 2 ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணி பண்ணோம். இப்போ நம்ம ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஒரு ஃபிங்கரில் சுற்றி எடுக்கிறோம். இப்போ மேஜிக் ரிங் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறோம். மேஜிக் ரிங் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஒரு செயின் போட்டோம் அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 2 செயின் போட்டோன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே, 3 செயின் போட்டோன்னா டபுள் க்ரோஷே. இந்தமாரி நம்ம இந்த செயினை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட அந்த க்ரோஷேயை ஃபினிஷ் பண்ணணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.